Exercise number 1.4, sum number 5. A family of 3 people went out for dinner in a restaurant. ஒரு ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரும் டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The cost of 2 dosai, 3 idlis and 2 vadai is rupees 150. Then the cost of 2 dosai, 2 idlis and 4 vadai is rupees 200. The cost of 5 dosai and 4 idlis and 2 vadai is rupees 250. The family has rupees 350 in hand and they ate 3 dosai and 6 idlis and 6 vadais. அதாவது ஃபேமிலி கிட்ட 350 ரூபாய் தான் இருக்குது, அவங்க கையில் 350 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டது 3 தோசை சாப்பிட்ருக்காங்க, 6 இட்லி சாப்பிட்ருக்காங்க அண்டு 6 வடை சாப்பிட்ருக்காங்க. Will they be able to manage to pay the bill within the amount they had? அவங்க கையில் வச்சுருக்கிற அமௌண்ட்டை வச்சு அவங்களால பில்லை பே பண்ணி மேனேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும், அவங்க சாப்பிட்டது 3 தோசை, 6 இட்லிஸ் அண்டு 6 வடைஸ். அப்போ தோசையுடைய ரேட் என்ன, இட்லியினுடைய ரேட் என்ன, வடையினுடைய ரேட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த லாஸ்ட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சு அப்ளை பண்ணும்போது அது 350 ரூபாய்க்குள்ளே வந்துச்சுன்னா அவங்க மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் 350 ரூபா அதிகமாக போச்சுன்னா பில்லை பே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சால்வ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு 3 கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தோசையினுடைய விலை என்னென்னு தெரில, அதை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். லெட் த காஸ்ட் ஆஃப் 1 தோசை எக்ஸ், அது மாதிரி காஸ்ட் ஆஃப் 1 இட்லி ருபீஸ் ஒய், த காஸ்ட் ஆஃப் 1 வடை ருபீஸ் இசட். அப்போ தோசையோட விலை என்னென்னு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், இட்லியினுடைய விலை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன், வடையினுடைய விலை இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த கிவன் ஈக்குவேஷன் சார் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, அப்போ 2 தோசைனா 2 into x 2x, 3 idlis, அப்போ 3 into y, and 2 vadai 2 into z, that is equal to 150. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆகிடும். செகண்ட் ஈக்குவேஷன் வரணும், the cost of 2 dosai, 2 dosai 2 into x, 2 idlis 2 into y, and 4 vadai 4 into z, that is equal to 200. அது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா the cost of 5 dosai 5 into x 5x, 4 idlis 4 into y 4y, then 2 vadais 2 into z, that is equal to 250. ஸோ இப்போ 3 ஈக்குவேஷன் வந்துருச்சு. இந்த 3 ஈக்குவேஷன் இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இப்போ யூஸிங் இது வந்து கிராமர்ஸ் ரூலுடைய எக்ஸஸில் இருக்கிறனால நம்ம கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணி போடணும். ஸோ கொஸ்டின் என்ன, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். யூஸிங் கிராமர்ஸ் ரூல் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு டெல் எழுத போகிறோம். டெல் ஈக்குவல் டு, ஸோ ஈக்குவேஷன் எப்படி சார் ஈக்குவேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும்னா ஃபஸ்ட்டு காலம் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்லாம் ஃபஸ்ட்டு காலம், ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாம் செகண்ட் காலம், தென் இசட்டோடைய கோஎஃபிஷியன்ட்லாம் தேர்ட் காலமாக எழுதணும். தேர்ட் காலமாக எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் டெல். இந்த டெல்லோடைய 3x3 டிட்டர்மினண்ட்டாக இருக்குது. இந்த 3x3 டிட்டர்மினண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதனுடைய சைன் போடணும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த 2 எடுப்பேன். ஓகே, +2 எடுக்கும்போது அந்த ரோவும் காலமும் நம்ம டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிட்டா ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸை 2x2 எழுதணும். 2 4 4 2. அடுத்து இந்த அடுத்த எலிமெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா -3. அந்த -3 எடுத்துக்கிட்டு அந்த ரோவும் காலமும் டெலீட் பண்ணுங்கள். காலம் டெலீட் பண்ண ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸு 2 4 5 2. அதை அடுத்த எலிமெண்ட்டுக்கு பாருங்க. அடுத்த எலிமெண்ட்டுக்கு வரும்போது இங்கே 2 இருக்கும், +2. அந்த +2 எடுத்துங்க, +2 போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ரோவும் காலமும் டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணும்போது ரிமைனிங் உள்ள எலிமெண்ட்ஸை 2x2 எழுதிக்கலாம். 2 2 5 4. இப்போ டிட்டர்மினண்டோட எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 2 into தென் மல்டிப்ளை பண்ணி 2 into 2 4, தென் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், -4 into 4 16. அடுத்து -3 into இந்த 2x2 டிட்டர்மினண்டோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா 2 into 2 4, தென் ஃபார்முலாவில் ஒரு -5 4s are 20. ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 5 4s are 20 ஆகிடும். +2 into இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 4 that is 8. ஃபார்முலாவில் ஒரு -5 into 2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 into 2 10. ஸோ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 into -12 -3 into -16 +2 into -2. ஸோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -24 + 48 -4. அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். டெல் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட் டெல் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டெல் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முன்னாடி டெல் வந்து நாட் ஈக்குவல் டு 0 சொல்கிறோம். டெல் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் நம்ம கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணவே முடியும். அந்த சிஸ்டத்தினுடைய ஈக்குவேஷன் பார்த்தா யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். சிஸ்டம்னா அந்த கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷன் தான் சிஸ்டம் சொல்கிறோம். சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது டெல் எக்ஸ். டெல் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டெல் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த டெல் இருக்கு இல்லையா, இந்த டெல்லில் போயிட்டு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் அப்படியே எடுத்துருங்க. எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு காலம் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் தான் ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதிருப்போம். அதை எடுத்துட்டு அதுக்கு பதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்து இங்கே எழுதிக்கணும். 150 200 250 இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு காலம் எழுதி
Then second column, third column as it is அப்படியே இருக்கும். அதாவது y உடைய கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும், z உடைய கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும். x உடைய கோஎஃபிஷியன்ட்க்கு பதிலா மட்டும் தான் அதை எடுத்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்றோம். சோ இதுல டிட்டர்மினன்ட் ஓட எக்ஸ்பான்ஷன் பண்ணா ஃபர்ஸ்ட் sin பிளஸ் மைனஸ் பிளஸ். சோ இத எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ஒரு அப்படியே டைரக்டாவே எக்ஸ்பாண்ட் பண்ணலாம், இல்ல ஒரு 10 காமனா எடுத்துட்டும் போடலாம். சோ நான் டைரக்டாவே எக்ஸ்பாண்ட் பண்றேன். பிளஸ் 150 இன்டு அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 150 எடுக்கிறேன். அந்த ரோவும் காலம் delete பண்ணிடுங்க. ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 4 4 2. அடுத்த எலிமெண்ட் எடுக்கும்போது இந்த -3 இந்த -3 எடுத்து போடுங்க. அந்த ரோவும் காலமும் delete பண்ணுங்க. delete பண்ண ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் 200 4 250 2. ஓகே, அடுத்த எலிமெண்ட் எடுக்கும்போது +2 எடுத்தீங்கன்னா அடுத்த எலிமெண்ட் அந்த ரோவும் காலமும் delete பண்ணுங்க. 2 இருக்குதுல அந்த ரோ காலம் delete பண்ணிட்டா ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் 200 2 250 4. So இதை expand பண்ணுங்க. That is equal to 150 into 2 into 2 4 minus 4 into 4 16. Add the -3 into determinant of expansion 2 into 200 that is 400. Then formula over minus 250 into 4 that is equal to 1000. Then plus 2 into 200 into 4 that is 800 minus 250 into 2 that is 500. இதை அப்படியே simplify பண்ணுங்க. simplify பண்ணி போட்டிங்கன்னா 4 minus 16 minus 12. இங்கே 400 minus 1000 minus 600. இங்கே subtract பண்ணா 300. இதில் டோட்டலாக simplify பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ del x equal to 600. அடுத்து நம்ம del y find out பண்ண போகிறோம். del y equal to determinant of. அதில் என்ன செய்யணும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே இருக்கும், x உடைய கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும், y உடைய கோஎஃபிஷியன்ட் அதுக்கு பதிலாக எடுத்துட்டு நான் del y find out பண்ணுறோம். அப்போ y உடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் கான்ஸ்டன்ட்டை இங்கே அப்ளை பண்ணிடணும். z உடைய கோஎஃபிஷியன்ட் as it is இருக்கும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சைன் போடுறோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கினா ஃபர்ஸ்ட் அந்த 2 இந்த எலிமெண்ட் எடுக்கும்போது அந்த ரோவும் காலமும் delete பண்ணிடணும். delete பண்ணிட்டா ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் பாருங்க 200 4 250 2. அடுத்த எலிமெண்ட் இந்த 150. இந்த 150 எடுக்கும்போது முன்னாடி சைன் இருக்கு, -150 எடுத்துக்கணும். அந்த ரோவும் காலமும் delete பண்ணணும். delete பண்ணா ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் 2 4 5 2 அதை எடுத்துக்கணும். அடுத்து போனீங்கன்னா இந்த +2 இருக்குல்லையா, அந்த +2 எடுத்துக்கங்க. +2 இங்கே போட்டுக்கங்க. அந்த ரோவும் காலமும் நம்ம delete பண்ணிட்டு ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 200 5 250. இப்போ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 2 + 2 டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 into ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 200 into 2 that is 400. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். 250 into 4 that is 1000. then -150 into இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 into 2 4 minus 5 4s are இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 4s are 20. then plus 2 into 250 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 500. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் 5 into 200 அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1000. ஸோ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கிறது 2 into -600 minus 150 into -16 plus 2 into -500. அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ del y equal to 200. del y find out பண்ணியாச்சு. அடுத்து del z find out பண்ண போகிறோம். del z எப்படி சார் find out பண்ணுறதுன்னா del z equal to ஒரு டிட்டர்மினன்ட் போட்டுட்டு x உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே எழுதணும், மாற்றம் இல்லை. y உடைய கோஎஃபிஷியன்ட்டையும் அப்படியே x உடைய கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதணும், y உடைய கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதணும். இது del zன்றனால z உடைய கோஎஃபிஷியன்ட்டை எடுத்துட்டு அதுக்கு பதில் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் போடுகிறோம். கான்ஸ்டன்ட் போட்டு இது 3x3 டிட்டர்மினன்ட் இருக்குல்ல, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய சைன் போடுங்க. ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல சைன் ப்ளஸ். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு 2 எடுக்கணும், அது +2. அந்த ரோவும் காலத்தையும் delete பண்ணுங்க. delete பண்ணால் ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் பாருங்க 2 200 4 250. அடுத்த எலிமெண்ட் எடுக்கும்போது -3 இருந்தால் அந்த -3 போட்டுவிட்டு அந்த ரோவும் காலமும் delete பண்ணுங்க. delete பண்ணால் ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸு 2 200 5 250. அடுத்த எலிமெண்ட் எடுங்க. தென் +150 +150 அந்த டேர்ம் தேர்ட் டேர்ம் அந்த ரோவும் காலமும் delete பண்ணுங்க. delete பண்ணால் ரிமைனிங் உள்ள 4 எலிமெண்ட்ஸு 2 2 5 4. அது ஒரு 2 × 2 டிட்டர்மினன்ட்டாக எழுதிருங்க. எழுதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்தீங்கன்னா that is equal to 2 into determinant of expansion 2 into 250 that is 500 minus 4 into 200 that is 800. then -3 into 2 into 250 500 minus 5 into 200 that is 1000 plus 150 into in the determinant of expansion 2 into 4 8 minus 5 into 2 10. So that is simplify பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 into -300 minus 3 into -500 plus 150 into -2.
இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ del z ஈக்குவல் டு 600. இப்போ del x del y del z மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுவோம். கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் x கண்டுபிடிக்கணும். x ஈக்குவல் டு del x by del, இது ஃபார்முலா. x ஈக்குவல் டு del x by x. சப்போஸ் என்ன வேரியபிள் வருதோ அந்த வேரியபிள் போடணும். சப்போஸ் நமக்கு ஏன்னு வந்தால் ஏபிசின்னு போட்டுக்க வேண்டியது, எக்ஸ் ஒய் இசட் பிக்யூஆர் என்ன வேரியபிள் கொடுக்குறாங்களோ அந்த வேரியபிள் போட்டுக்கணும். ஸோ del x ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. x ஈக்குவல் டு 600 by 20, that is x is equal to 30. இது மாதிரி அடுத்து y ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு del y by del, this implies y equal to 200 by 20. அதை கேன்சல் பண்ணிங்கன்னா y equal to 10. அடுத்து z ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. z equal to del z by del, this implies z equal to 600 by 20. அதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா z equal to 30. ஸோ அப்போ x 30, y 10, z 30 மூணு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ எக்ஸ்ன்றது என்னது, தோசையினுடைய விலை. ஸோ அப்போ the cost of one தோசை is rupees 30. அடுத்து ஒய்ன்றது என்னென்னு எடுத்தோம், இட்லியினுடைய விலை. the cost of one இட்லி is rupees 10. அடுத்து இசட்ன்றது வடையினுடைய விலை. the cost of one வடை is rupees 30. அப்போது தோசையினுடைய விலை என்னென்னு தெரிஞ்சிச்சு, இட்லினுடைய விலை என்னென்னு தெரிஞ்சிச்சு, வடையினுடைய விலை என்னென்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது அவங்க அந்த 350 தான் அவங்க கையில் இருந்தது, அவங்க அதை வச்சு பில்லை பே பண்ணாங்களா, மேனேஜ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஃபேமிலி எவ்வளோ சாப்பிட்டாங்க மொத்தமானு சொல்லியிருக்காங்க. த காஸ்ட் ஆஃப் 3 தோசை, 6 இட்லி அண்ட் 6 வடை, இதனுடைய ரேட் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது 3 தோசை, அப்போ 3 இன்ட்டு தோசையினோட விலை 30 ருபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 இட்லி சாப்பிட்ருக்காங்க, அப்போ 6 இன்ட்டு 10 வடை, இட்லியினுடைய விலை 10 ருபீஸ். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் வடை பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். ஸோ அப்போ அது அவங்க எத்தனை வடை சாப்பிட்ருக்காங்க, 6. இப்போ இதுனா டோட்டலாக வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 30, தட் இஸ் 90, 6 இன்ட்டு 10 60, then 6 into 30 180. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 330. அவங்க அப்போ சாப்பிட்டது எவ்வளோ சாப்பிட்ருக்காங்கன்னா 330 தான். அப்போ அவங்க கையில் இருக்கிறது 350. அப்போ அவங்க பில்லை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா 350 ரூபா கையில் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டதுக்கு உண்டான பில் பார்த்தீங்கன்னா 330 ரூபா தான் அவங்களுக்கு செலவாயிருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, சின்ஸ் த ஃபேமிலி ஹேஸ் rupees 350 in hand, they able to manage to pay the bill. அவங்க கையில் 350 ரூபாய் இருந்ததுனால அந்த பில்லை அவங்களால பே பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.